இவரு சொன்னதுனாலதான் இவங்க 2 பேருமே இன்னும் தமிழ் சினிமால சேர்ந்து நடிக்காம இருக்காங்க. பல பேர் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ரஜினிகாந்தும் கமலஹாசன் ஒரே படத்துல டெபியூட் ஆகல. 1975ல வந்த அபூர்வ ராகங்கள தான் 2 பேரும் சேர்ந்து நடிச்ச முதல் படம். அந்த படம் தலைவருக்கு ஸ்டார்டிங் மூவியாவும், கமல் ஏற்கனவே வளர்ந்துட்டு வர ஹீரோவாவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் 3 முடிச்சு 16 வயது நிலை, அவர்கள் நினைத்தாலே இனிக்குங்கிற படங்கள்ல 2 பேரும் சேர்ந்து கலக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல கமல் ஹீரோவா, சூப்பர் ஸ்டார் நெகட்டிவ் ஷேட்லயும் அவங்க பெஸ்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் வேற வேற டைரக்ஷன் எடுத்து, அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் மாஸ் ஹீரோவாவும் கமலஹாசன் ஆக்டிங்காவும் இருந்தாங்க. சோ கே பாலச்சந்தர் சொன்ன மாதிரியே நீங்க 2 பேரும் வேற வேற டைரக்ஷன்ல போனாதான் தமிழ் சினிமாக்கு 2 பவரான ஆக்டர்ஸ் கிடைப்பாங்கன்னு இப்ப வரைக்கும் எந்த போட்டியும் இல்லாம இருந்தாங்க. இவரு சொன்னதுனாலதான் இவங்க 2 பேருமே இன்னும் தமிழ் சினிமால சேர்ந்து நடிக்காம இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரியே லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கிடைச்சதும் நெல்சன் அதை உடைக்க போறாரு. நெல்சன் டைரக்ஷன்ல உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து நடிக்க போற படத்துக்கு அப்புறம் தலைவர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போறாருங்கிற ரூமர் வைரல் ஆயிட்டு இருக்கு. கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லயே நடந்து வர இந்த ஆளு